முருகனை வர சொன்னால் வருவாரா? முருகன் நம்மளை தேடி வருவாரா? அப்படிங்கிற கேள்வி பல பேருடைய மனசில் இருக்கும். இந்த கலியுகத்தில் முருகன் கூப்பிட்டா வருவாரா அப்படிங்கிற கேள்வி. அதுக்கு பதில் என்ன தெரியுமா? வருவார். முருகனுடைய அருளை பெறுவதற்கு என்ன செய்யணும்? எந்த கோயிலுக்கு சென்று வழங்கினால் முருகனின் அருள் கிடைக்கும்? என்ன விரதம் இருக்கலாம்? என்ன மந்திரம் அடிக்கலாம்? என்ன நைவேத்தியம் படைக்கலாம்? எப்படியெல்லாம் முருகனை சந்தோஷப்படுத்தலாம் அப்படின்னு தேடிட்டு இருக்கீங்களா? இது எல்லாம் தேவையே இல்லை. நக்கீரர் ஒரு எளிமையான பதில் சொல்லியிருக்கார். ஒரே ஒரு நொடி அவரை மனசார நினைச்சு முருகா என அழைச்சாலே அவர் ஓடி அருள் செய்வார். முருகாற்றுப்படியில் நக்கீரர் கூறியிருக்கிறார். அந்த பாடலை பாருங்கள். அஞ்சும் முகம் தோன்றில் ஆறுமுகம் தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சல் என வேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இரு காலும் தோன்றும், முருகா என ஓதுவார் முன். முருகா அப்படிங்கிற பேரை யாராவது ஓதுனாங்கன்னா சொன்னாங்கன்னா அவருடைய முகம் ஐயோ எனக்கு இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு எப்படி பயந்தாங்களோ அந்த பயப்படுற மாதிரி அவங்க முகம் மாறிச்சுன்னா, அஞ்சுதலாகிய முகம் தோன்றினால் ஆறுதல் தரும் முகமாக ஆறு முகம் முருகன் தோன்றும். துன்பத்தோடு போராடும்போது அஞ்சாதே அப்படின்னு முருகன் சொல்லி அதை கொல்லும் வேலை முன்னாடி அனுப்புவாராம். அந்த வேல் தோன்றும். நெஞ்சில் ஒரு முறை நினைத்தால் அவனது 2 அடிகளும் தோன்றும், கவலை வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் முருகா அப்படின்னு அழைச்சாலே முருகன் நமக்கு முன்னாடி நிற்பார்.